ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 7, 8 முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகிட்டாங்க. ஸோ, இனிமே கொங்கு மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் முன்னிறுத்த போறான்ற மாரி தெரிஞ்சோனே, எடப்பாடி பழனிசாமி இறங்கி போறதா முடிவு பண்ணிட்டாரு. ஆனா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி அணியில இருக்க சில மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா, சசிகலா வீட்டுக்கு வாசல்ல போய் வந்து, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோன்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்திருக்கதா தகவல் வெளியா இருக்கு. ஆனா, சசிகலா பார்த்தீங்கன்னா, புது மாவட்ட செயலர் லிஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாரி 2026ல ஜெயிக்கும்போது சசிகலா பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர், ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க. அதே மாதிரி செங்கோட்டையின் பின்னால் பார்த்தீங்கன்னா எஸ்பி வர்மணி தங்கமணி கொங்கு மண்டலமே இயங்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. ஸோ டெல்லி தரப்பிட்ட பார்த்தீங்கன்னா சசிகலா இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வராரு, திருப்பியும் சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சுரு, தென் மாவட்டங்கள் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செயல்படுவார். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க கட்சி ரீதியாகவும். ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்தோன்னே எடப்பாடியை நீக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை போயிருச்சது தகவல் வெளியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் இல்லை, இருந்த கொஞ்சம் சீனியர்களும் விலகிட்டாங்க. கேபி முனுசாமி, ஜெயக்குமார், இப்போ உதயகுமார்லாம் பெரிய லெவலில் பேச்சுக்களே பார்த்தீங்கன்னா குரலே கேட்க முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.